வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. தயவுசெய்து ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதுலயே நிஃப்டியோட அப்டேட் குடுத்துட்டுருக்கேன். மார்னிங் உங்களுக்கு இதுவே ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். புதுசா இருந்தீங்கன்னா, இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதுல ஒரு 15 வீடியோ இருக்குது. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோவுக்கும் பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. கேப் விட்டு விட்டு பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் கேப் எடுத்துக்கங்க. அத பயிற்சி பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு போய் பாருங்க. ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா, இந்த தவறாமல் பார்க்க வேண்டியவை பாருங்க. இதுலயே நம்மளுடைய கான்செப்ட் முழுமையா இருக்கும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாரி கூட இருக்கும். வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நிஃப்டி ஆல்ரெடி வந்து காலையில டெலிகிராம்ல குடுத்துருந்தேங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்க ஒரு சப்போர்ட். அதாவது இங்க மார்க்கெட் முடிஞ்சிருந்தது. அதனால இங்க ஒரு சப்போர்ட் குடுத்திருந்தேன். காலையில ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்ல இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லும்போது, கீழ இன்னொரு சப்போர்ட் நான் போட்டிருந்தேன். டெலிகிராம்ல அத குடுத்துருந்தேங்க. பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த சப்போர்ட் தான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கா. இது என்ன சப்போர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி வந்து நம்ம செக் பண்ணா தெரியும். ம். பாருங்க ஒன் டேல வந்துடலாம். ஒன் டே ஆர் 4 ஹவர்ஸ் எதுல வேணாலும் பார்க்கலாம்னு வச்சுக்கங்களேன். ஒண்ணா ரொம்ப தூரம் தள்ளி பார்க்கணும். அதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். ஆ, இந்த இடத்துல பாருங்க 4 ஹவர்ஸ்ல வச்சிருக்கேன். கரெக்ட்டா வந்து இது சப்போர்ட் எடுத்த இடம். கரெக்ட்டுங்களா? இது ரிஜெக்ட் ஆன இடம். இந்த இடத்துல இருந்து மறுபடியும் மேல போயிருக்கான். இது க்ளோஸ் ஆன இடம். இதைய கால்குலேஷன் பண்ணி நானு ஒரு டிராக் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இருக்கிறத எல்லாம் கால்குலேட் பண்ணி பண்ணியிருந்தேன். 1 ஹவர்லயே டேல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதுதான் தெரியும் பாருங்க. டேல வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இங்க க்ளோஸ் ஆன இடம். பிளஸ் இது இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆன இடம். இந்த 2 இடத்தையும் கவர் பண்ணி, பிளஸ் இந்த இந்த ரேஞ்சையும் கவர் பண்ணி, இதோ அப்படியே கவர் பண்ணி குடுத்துருக்கேன் நானு. ரிஜெக்ட் ஆன ஏரியால இருந்து குடுத்துருக்கேன். இன்னைக்கு வந்து அந்த இடத்துல தான் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்குது மார்க்கெட்டு. அது வரைக்கும் வந்திருக்குது. காலையில ப்ரீ மார்க்கெட்ல பார்த்தோனே நம்மளுக்கு இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேல போறதுக்கு பாசிபிலிட்டி இன்னைக்கு இருக்கான்னா இல்ல. ஏன்னா ஈரான் யுஎஸ் வார்ல வந்து ஏதோ கத்தார் மேல பாம் பிளாஸ்ட் பண்ண மாரி போட்டிருந்தான். அதனால மார்க்கெட் இன்னைக்கு காலையிலேயே அடிச்சு விட்டான். ப்ரீ மார்க்கெட்லயே நல்ல ஒரு நெகட்டிவ். அது கண்டினியூவா ஒரு ட்ரேடிங்ல வந்து இப்போ பை ட்ரெண்டுக்கு வந்ததுன்னா வரல. 1 ஹவர்ல வந்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல பாடி க்ளோஸ் வச்சிருந்தா தான் பை ட்ரெண்ட் வந்திருக்கு. வரல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் செல் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு தெரியும். அவ காலையில இங்க ஓப்பன் ஆனோடனே அடுத்த ரேஞ்சு இதை பிரேக் பண்ணானா இந்த ரேஞ்ச் பாத்தீங்களா? இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணானா அடுத்த ரேஞ்ச் தான் வரணும். அதான் கான்செப்ட் வச்சு கொடுத்துருந்தேன். பட் அதே தான் நடந்திருக்கு மார்க்கெட்ல. கீழே இது வரைக்கும் வந்துட்டு போயிட்டா. வந்துட்டு இப்போ இங்க வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கா. நாளைக்கு வந்து இப்படி போகுமா தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நியூஸுக்காக இப்போ ரன் ஆயிட்டு இருக்குது. அது எங்க போகும்னு தெரியாது. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ஒரு நாள் கேப் அப்பா கேப் டவுனா அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஏன்னா வெடியற்குள்ள என்ன நடக்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கு இன்னைக்கு நியூஸ். 5 மினிட்ஸ்ல பார்ப்போம் இது ட்ரேடிங்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு. பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த 5 மினிட்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவ் கேன்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த ஹைக்கு மார்க்கெட் வரவே இல்லை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நாம. வரவே இல்லைங்கும் போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே வந்த மார்க்கெட்டு இங்கிருந்தே ரிவேர்ஸ் ஆயிடுச்சு. இங்கேயே ரிவேர்ஸ் ஆனது இந்த லோ உடைக்கல. சரிங்களா? இந்த லோ உடைக்கல. மறுபடியும் மேலே போன மார்க்கெட்டு இந்த ஹைக்கே வர முடியல. இந்த ஹைக்கே வர முடியல. அகைன் வந்து இந்த லோ உடைச்சாச்சு. உடைச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் மேலே வந்தவன் இந்த ஹைக்கு வர முடியல. அகைன் கீழே கண்டினியூவா அப்படியே லோ உடைச்சிட்டே கீழே கீழே வந்துட்டான். இப்போ வந்து பை ட்ரெண்டுக்கு மாறி இருந்தா எப்படி மாறி இருக்கணும்? இந்த ஹைக்கு மேலே வந்து பாடி க்ளோஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தான்னா இது பை ட்ரெண்டுக்கு வந்துருச்சுன்னா தான் பை ட்ரெண்டுக்கு வரல. வந்தது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ்லயே முடிச்சுட்டான். அப்போ செல் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகித்தான் முடிச்சு வச்சிருக்கான். அப்போ இது நாளைக்கு இப்படியே கண்டினியூ ஆகுனா ஆகலாம். ஏன்னா நியூஸ் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி வேணாலும் நடக்குது மார்க்கெட்ல. இது இந்த நியூஸ் இந்த வாரெல்லாம் முடிய வரைக்கும் இது இப்படித்தான் இருக்கும். அப்போ மார்க்கெட் வந்து மார்னிங் எப்படி ஓப்பன் ஆகுதோ அது கூட டிராவல் பண்ணி பழகிட்டோம்னா இதில் நம்ம காசு பண்ண முடியும். என்னங்க எது எடுத்தாலும் சப்போர்ட் ஒரு சப்போர்ட்டை தாண்டியாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இதுதான் நடந்துட்டு இருக்கு. சப்போர்ட் விட்டாச்சுன்னா சாரி ரெசிஸ்டன்ஸை தாண்டி கீழே வந்துருச்சுன்னா இங்கே சப்போர்ட் வந்துருச்சு இல்லைங்களா? இது ஆல்ரெடி காலையிலேயே நான் டெலிகிராம் கொடுத்தது தான். இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த சப்போர்ட்டுமே அந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு கரெக்டாக பிக் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான். இங்கே போனவன் இது வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கான். எனக்கு மார்னிங் வந்து ஒரு நல்ல இங்கிருந்து கீழே அமுத்துறவ கிட்டத்தட்ட 23,360லேருந்து 22,940 கிட்டத்தட்ட 300 350 பாயிண்ட் கீழே அழகா வந்திருக்கா. 400 பாயிண்ட்டுக்கு கீழே வந்திருக்கா.
வந்தவன் ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு எடுத்து வச்சிருக்கா, அவ்வளவுதான். இது இப்படியே கண்டினியூ ஆகுமானா தெரியாது, அது நாளைக்கு பார்ப்போம். எப்படி போகுதோ அது கூட நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்க வேண்டியது, அதை பற்றிலாம் யோசனை பண்ண வேண்டியது. நாளைக்கு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகலாம், இங்கேயும் கூட ஓப்பன் ஆகலாம். நேற்று எப்படி எங்கேயோ மேலே க்ளோஸ் ஆகி இங்கே ஓப்பன் ஆச்சு, அந்த மாதிரி கூட கீழே கூட ஓப்பன் ஆகலாம். எப்படி வேணாலும் ஆகிட்டு போகுது. ஓப்பன் ஆன முன்னாடி நம்ம அதுக்கு பின்னாடி என்ன மூமெண்ட் கொடுக்குதோ அந்த மூமெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணால் போதுமானது. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாங்க. இதில் மார்க்கெட் இப்படித்தான் ஒர்க் ஆகும். இதில் நம்ம கரெக்டாக காசு பண்ண தெரிஞ்சிச்சுன்னா இதில் ஈஸியாக காசு பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை புரிஞ்சுட்டிங்கன்னா போதுமானது, காசு பண்ண முடியும். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையை கட் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கணுமே. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லோவர் லோவத்தை உடச்சிட்டு வந்துட்டு இருக்கானாலேயே ஹையை கட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கடைசி வரைக்கும் மார்க்கெட் அப்படி தான் முடிச்சிருக்கா. அப்போ அது கூட ட்ராவல் பண்ணி பழகிட்டோம்னாவே நம்ம போதுமானது. ஓகேங்களா? ரைட்டுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.